இப்போ க்ரீன் கலர் சிக்கன் குழம்பு. இதுக்கு சட்டி காய வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு மசாலாவுக்கு வதக்கிடுவோம். இதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு காயமும் பட்டை, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் எதுக்கு போடணும்னா சிக்கன் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. சிக்கன் நிறையா பேர் ஹீட் ஆகும், அது ஆகாமல் இருக்கிறக்கோசரம் வெந்தயம் போடுறது. இது கசப்பு தெரியாது, சும்மா 1/2 ஸ்பூன் போடுறதுனால. பட்டை பொரிஞ்சிருச்சு. இதை போட்டு வறுத்துருவோம். இது லைட்டாக பொரியவுமே லைட்டாக பொரிஞ்சிருச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்க ஒரு 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை போட்டு இது கூட பூண்டு, இஞ்சி, செவக்க வதக்கணும். வதக்கட்டும். நல்லா செவக்கிற வரைக்கும் வதக்கணும். இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போது ஒரு 10 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நான் வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா போட்டு இது கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வதக்கணும். ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக வதங்குற வரைக்கும் வதக்கணும். வதக்கிட்டு இது கூட 1 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். லைட்டாக தேங்காய் வாடை வர வரைக்கும், வாசம் வர வரைக்கும் வதக்கணும். அப்போ இந்த தேங்காய் வாசம் வர வரைக்கும் வதக்கும் போது கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் க்ளீனாக வதங்கி வந்துடும். அதில் நல்லா வாசம் வருது. இப்போ ஆஃப் பண்ணி ஆற வச்சு இந்த மசாலா அரைச்சிக்கலாம். செய்யலாம். சிக்கன் ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். வதக்கின மசாலாவை அரைச்சாச்சு. இப்போது குக்கர் காஞ்சிருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சிருச்சு. இப்போ ஒரு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, பொரிஞ்சு வரட்டும். ஒரு பெரிய வெங்காயம் நீட்டாக ஸ்லைஸாக பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன். கருவேப்பிலை அது பொரிஞ்சு வந்துடுச்சு. வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆகும்போது பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போடணும். டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இதை பார்ப்போம். இது லைட்டாக வதங்குவோமே சிக்கனை போட்டுட்டு அரைக்கும் மல்லித்தூள்
வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா வச்சுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு குக்கரில் ஒரே ஒரு சவுண்டு விடுவோம். நாட்டுக்கோழியாக இருந்தால் 3-4 சவுண்டு விடணும். இது நார்மல் கோழி தான். சவுண்ட் ஆயிடுச்சு. குழம்பு ஆயிடுச்சு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கணும் இந்த குழம்பு. கொதிச்சதுன்னா முடிஞ்சிருச்சு, குழம்பு ஆயிடுச்சு.